கத்தாரில் ஈத் செலிப்ரேஷன் பார்க்கறதுக்காக நாங்கள் போயிருந்த இடம் தான் மால் ஆஃப் கத்தார். இந்த மாலோட ஆம்பியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எங்கே பார்த்தாலும் செடி கொடி இலைன்னு சொல்லிட்டு செம்மையாக இருக்கும். நாங்கள் ஷோ பார்க்கறதுக்காக தான் வந்திருந்தோம். ஆனால் அதுக்குள்ளார குட்டீஸ்க்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். பீஸா ஹட்டில் மீடியம் சைஸ் சீஸ் பீஸா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ரேட் வந்து 32 ரியால்ஸ் வந்திருந்தது. டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. இது மட்டுமா இன்னும் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சாக்லேட் சண்டேவும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் பர்கர் கிங்லேருந்து ஆர்டர் பண்ணோம். குட்டீஸ் நல்லா என்ஜாய் பண்ணி ஐஸ்கிரீம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்து ஷோ பார்க்க போயிருந்தோம். இந்த ஷோவோட பேர் வந்து அண்டர் த சி. இந்த ஷோ வந்து ஜூன் 13லேருந்து 22 வரைக்கும் இருக்குது. ஒரு நாளைக்கு 3 ஷோ. டைமிங் பார்த்தீங்கன்னா 2 o'clock, 4 o'clock, 7 o'clock. முடிச்சுட்டு அடுத்து நிறைய ஃப்ரீ ஈவெண்ட்ஸ் எல்லாம் இருந்தது. ஃபேஸ் பெயிண்டிங், கிராஃப்ட் மேக்கிங், ஹென்னா டிசைனிங் எல்லாமே இருந்தது. அச்சு பாப்பாவுக்கு ஃபேஸ் பெயிண்டிங்கில் பட்டர்ஃப்ளை வேணும்னு சொல்லி கேட்டிருந்தா. சரின்ட்டு பொறுமையாக அவங்களும் பண்ணாங்க. நெக்ஸ்ட் விசாகன் குடிக்கு வந்து ஃபுட்பால் ஃபேஸ் பெயிண்டிங் வேணும்னு கேட்டிருந்தாரு. ஸோ கிட்ஸ் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அடுத்து வீட்டுக்கு கிளம்பலான்னு வர்றப்போ என் பாப்பா கண்ணில் இது பட்டுருச்சு. 30 மினிட்ஸ்க்கு 30 ரியால் சார்ஜ் பண்ணுறாங்க. ரேட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். அடுத்து வீட்டுக்கும் கிளம்பிட்டோம் நாங்கள். ஓகே பாய்.